சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சுவிஸ் தமிழ் டிவியின் மற்றொரு வலைப்பேச்சு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் நான் தேவா மதன். இன்றைய வலைப்பேச்சு நிகழ்ச்சியில் அண்மைய நாட்களிலே ஊடகங்களில் வெளியாகி பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு விதமான சந்தேகங்களை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி மீண்டும் பேச இருக்கிறோம். இலங்கை குடியுரிமை பெற்ற சுவிட்சர்லாந்தில் பல ஆண்டுகளாக வேலை செய்த நபர்களினுடைய ஆகாபா பணம் பற்றியதுதான் அந்த விடயம். இந்த விடயம் பற்றிய மேலதிக தகவல்களை அறிவதற்காக இலகுவாகவும் தெளிவான விளக்கத்தையும் தரக்கூடியவருமாக இருக்கக்கூடிய ஒருவரை நாங்கள் வலைப்பேச்சு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் என்று நம்புகிறோம். எனவே இன்றைய வலைப்பேச்சு நிகழ்ச்சிக்கு செல்லையா மூர்த்தி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். சுவிஸ் தமிழ் டிவியின் வலைப்பேச்சு நிகழ்ச்சியின் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது கேள்வி, இலங்கையிலிருந்து இங்கு வந்து இலங்கை பாஸ்போர்ட்டிலே இருப்பவர்கள், முக்கியமாக பல ஆண்டுகளாக வேலை செய்திருப்பார்கள், இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காலகட்டத்திலே தங்களுடைய சொந்த நாட்டுக்கு சென்று சொந்த தேவை நிமித்தம் அங்கே தங்களுடைய இறுதி வாழ்க்கையினை கழிப்பதற்கு விரும்புவார்கள். இந்த ஆசை ஒவ்வொரு இலங்கை தமிழர்களுக்கும் இருப்பது நியாயம்தான். இதில் இருக்கின்ற முக்கியமான கேள்வி என்னவென்றால், இலங்கைக்கு சென்றால் முக்கியமாக BC ஹவுஸ்வைஸ் இருக்கின்ற, இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருக்கின்ற, சுவிட்சர்லாந்தில் பல ஆண்டுகள் வேலை செய்த இலங்கை தமிழர்கள் தங்களுடைய ஓய்வூதியத்திற்கு பின்னர் இலங்கையில் சென்று குடியமர்ந்தால் அவர்களுடைய ஆகாவா பணத்திற்கு என்ன நடக்கும்? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. அதாவது இங்கே தனியாக BC ஹவுஸ்வைஸை வைத்திருப்பவர்கள் மட்டுமல்ல, அகதிகளாக பதிவு செய்யப்பட்டவர்களும் சூழ்நிலைகள் காரணமாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவர்களுக்கும் இதே சிக்கல்கள் இருக்குது. இப்ப உங்களுடைய கேள்வி நாட்டை விட்டு சட்ட ரீதியா ஓய்வு காலத்தில் வெளியேறி இலங்கையில் போய் இருக்கின்ற பொழுது அவர்கள் செலுத்திய ஆகாஃபாவுக்கு அல்லது ஆகாஃபா பங்களிப்புக்கு என்ன நடக்கும்? இதுல முதலாவது, சாதாரணமாக பெறப்படுகின்ற மாதாந்த கிடைக்காது. ஏனென்றால் இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையில் இது தொடர்பான எந்த ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்படவில்லை. ஆசிய நாடுகளுக்குள்ளேயே இது போன்ற மாதாந்தம் ஆகாஃபாவ் ரெண்டை பெறக்கூடிய ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட ஒரே ஒரு நாடு பிலிப்பைன்ஸ் மட்டும்தான். இதுல துருக்கியும் உள்ளடங்குகின்றது. ஆனால் துருக்கி ஐரோப்பிய நாடுகளா ஆசிய நாடா என்ற ஒரு நடுநிலை இருக்கு. ஆனா துருக்கியும் இந்த ஆகாஃபாவ் ரெண்டே மாதம் பெறும் தகுதியுடைய நாடு. ஏனைய நாடுகள், இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு திரும்ப செல்பவர்கள் இந்த ஆகாஃபாவ் ரெண்டே மாதம் பெற முடியாது. இந்தியா தொடர்பாக இப்பொழுது அவர்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கை அது தொடர்பான ஒப்பந்தம் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. இலங்கைக்கு சென்றவர்கள் தாங்கள் செலுத்திய ஆகாஃபாவ் பங்களிப்பை மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம். சரி, நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இங்கிருக்கிறவர்கள் ஓய்வூதியத்தின் பின்னர் நாட்டுக்கு சென்றால் அவர்கள் செலுத்திய ஆகாபா பணத்தை முழுமையாக எடுத்து செல்ல முடியும், ஆனால் மாதம் பெற முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். அப்படி முதலில் நாங்கள் முழுமையாக எடுப்பதற்கு உரிய வழிவகைகள் என்ன என்பதை பார்த்துவிட்டு பின்னர் அந்த மாதம் எடுக்கலாமா இல்லையா, அதில் இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி பேசலாம். முதலில் சொல்லுங்கள், இந்த ஆகாபா பணத்தை எடுப்பதாயின் அங்கு சென்ற பின்னர் எத்தனை ஆண்டு காலத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்? அதனுடைய நடைமுறைகள் என்ன? ஒருவர் சுவிஸை விட்டு நிரந்தரமாக வெளியேறிய பின்னர் 5 ஆண்டுகளுக்கு உள் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். இதை சில சமயம் இதை பரிசீலனை செய்து பணம் கையில் கிடைப்பதற்கு 1 வருடம் வரையும் காலதாமதம் ஆகலாம். ஆனால் விண்ணப்பம் 5 வருடத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். 5 வருடத்துக்கு
பின்னர் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் மூலம் பணத்தை திரும்ப பெற முடியாத சூழ்நிலை உண்டு. முதலாவது விஷயம். அடுத்தது, விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது தகுந்த சரியான ஆவணங்கள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். அது நான் குறிப்பிட்டது போல, ஒன்று இந்த சுவிஸ் நாட்டை விட்டு வெளியேறியதற்கான அத்தாட்சி பத்திரம், இரண்டாவது இலங்கையில் வசிக்கின்ற இடத்தின் அத்தாட்சி பத்திரம், அதை முடியுமானால் வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். மூன்றாவது வங்கி கணக்கு விவரங்கள். வங்கி கணக்கு விவரங்களையும் அந்த வங்கி கணக்கை பற்றிய முழு தகவல்களையும் இந்த ஜெனீவா சர்வதேச சோஷியல் காப்புறுதி அமைப்பு பரிசீலனை செய்யும். அதனால் இந்த மூன்று விடயங்களும் மிக மிக முக்கியம். சரி, இன்னும் ஒரு விடயத்தை சொன்னீர்கள். மாதம் ஆகாபா பணத்தை பெறுவது இலங்கைக்கு சாத்தியமில்லை, இலங்கையர்களுக்கு சாத்தியமில்லை என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலே அவ்வாறான ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அவர்கள் வேறு நாடுகளுக்கு சென்று எவ்வளவு காலம் இருந்தாலும் மாதம் அந்த பணத்தை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதே ஒரு கோரிக்கையினை இங்க இருக்கின்ற தமிழர்களும் முன்வைத்திருந்தார்கள். அது பலருக்கு புரியாமல் இருக்கலாம் அல்லது பிழையான முறையில் புரிந்து கொண்டிருக்கலாம். அது பற்றி ஒரு விளக்கத்தை தர முடியுமா? ஐரோப்பிய யூனியனில் இருக்கின்ற நாடுகள், ஐரோப்பிய வர்த்தக உடன்பாட்டுடன் இருக்கின்ற நாடுகள், EFTA, EU, இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளே இருக்கிற நாடுகளுக்கும் சுவிஸுக்கும் இடையில் இந்த மாதாந்த ஆகாப கொடுப்பனவு தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது. ஆகவே சுவிஸில் இருந்து வெளியேறிய ஒருவர் இந்த நாடுகள்ல எங்கேயாவது ஒரு நாட்டில இருந்தாலும் மாதாந்தம் ஆகாப ரெண்ட் என்று சொல்லும் மாதாந்த ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதே நேரத்தில் ஆசிய நாடுகளுக்குள் பிலிப்பைன்ஸ் ஒன்று மட்டும்தான் சுவிட்சர்லாந்தோட இந்த மாதாந்த ஓய்வூதியம் தொடர்பான ஒப்பந்தத்தை வைக்கிறது. இலங்கைக்கு மாதாந்தம் ஓய்வூதியத்தை பெறுறதுக்கு உரிமை இல்லை, அந்த ஒப்பந்தம் இல்லை. ஒப்பந்தம் ஒன்று நிகழ்த்தப்பட்டால் மாதாந்தம் அவர்கள் ஓய்வூதியத்தை பெறலாம். ஆகவே இலங்கை தமிழர்களும் 40 வருடம் பி கார்டு, சி கார்டு அல்லது எஃப் கார்டு எந்த நிலையில் இருந்தாலும் இலங்கை சென்று நிரந்தரமாக வாழ நினைத்தால் இந்த நியமங்களை பூர்த்தி செய்து, அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து முழு தொகையை மட்டும் பெறலாம். மாதாந்தம் பெறுவது கடினம். அந்த நிலை இன்னும் வரவில்லை. வந்தால் சிறப்பு. சரி, இந்த இடத்தில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. வந்தால் சிறப்பு என்று சொல்லி இருக்கிறீர்கள். மாதம் இலங்கையிலிருந்து தங்களுடைய ஆகாப பணத்தை பெறுவதால் நாங்கள் நன்மை மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியாது. சிலருக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. மாதம் அந்த பணத்தை பெறும்போது இங்கிருந்து அங்கே சென்று அவர் ஓரிரு மாதங்களுக்குள் ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களினால் உயிரிழக்க நேரிட்டால் அதற்கு பின்னர் அவருக்கு வரக்கூடிய பணம் எங்கே செல்லும் என்ற கேள்வி பலருக்கு இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கு பின்னணியில் இருக்கின்ற நுட்பமான சிக்கலை தவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த ஆகாப பங்களிப்பை முழுமையாக செலுத்தி முடித்து முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகின்றது சுவிஸ் அரசாங்கம். இது ஆகாபாவுக்கு மட்டுமல்ல, பேஃபவுகேக்கும் அதே நிலைமைதான். பெரும்பாலான நிறுவனங்கள் முழு தொகையையும் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார்கள். ஏனென்றால் இப்ப நாங்கள் மற்ற பேஃபவுகேயை விடுவோம். ஆகாபாவை மாதம் ஒருவர் பெற்றுக்கொண்டிருந்தவர் உயிரிழந்தால் அவருடைய வாரிசுக்கு இவருக்கு கிடைத்த ஆகாபாவின் தொகையின் 80% விதவை ஓய்வூதியமாக போச்சு. ஆகவே மனைவி அல்லது கணவன், ஒரு வாழ்க்கை துணையை இழந்த மனைவி அல்லது கணவன் தொடர்ச்சியாக விதவை ஊதியத்தை பெறும் உரிமை உடையவர். அது ஒன்று. அடுத்தது, 18 வயதுக்கு குறைவான குழந்தைகள் இருந்தால் அவர்களும்
மாதாந்தம் வைசன் ரெண்ட் என்று சொல்வது, அதை பெறுவதற்கு பூரண உரிமை உண்டு. ஆகவே ஒரு முழுமையாக ஒரு தொகையை கொடுத்து முற்றுப்புள்ளி வைப்பதன் ஊடாக ஆகாபாவினுடைய நிதியை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இந்த நுட்பத்துக்காகத்தான் அரசும் விரும்புகின்றது கொடுத்து முடித்துவிடும். அப்படி ஒரு ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கும் வரும் அல்லது இருக்கு என்றால் அதில 2 பக்க நன்மைகளும் இருக்குது, ஏதோ ஒரு நன்மை இருக்குது என்றுதான் நாம் கருதி கொள்ள முடியும். ஓகே, அதாவது என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒருவர் சுவிட்சர்லாந்தில் பல வருடங்களாக வேலை செய்கிறார். அவருக்கு ஆகாவ பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு சகல உரிமைகளும் இருக்கிறது. இங்கு வசிக்கின்ற பொழுதே அவருடைய மனைவி தவறிவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். பின்னர் சிறிது காலம் வேலை செய்துவிட்டு அவர் சொந்த நாட்டுக்கு செல்லுகிறார். அங்கே ஓரிரு வருடங்களின் பின்னர் அவர் தவறிவிட்டால் இந்த மாதம் கொடுப்பனவுகள் சாத்தியமாக இருக்கின்ற பட்சத்தில் பின்னர் அந்த பணம் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துக்கு சேருமா, அல்லது அவர் இருக்கும் பொழுதே அந்த ஆகாவ பணத்தை இரத்த சொந்தமல்லாத வேறு ஒருவருக்கு உரிமை கொண்டாடுவதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா? உண்மையிலே இதுக்கு உரிமை உடையவர் கணவன், பிள்ளை. அப்படியாயின் அந்த பணத்தை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கையகப்படுத்திக் கொள்ளும் அவருடைய இறப்புக்கு பின்னர். இதுல நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ள இன்னொரு விடயம் இருக்குது. எப்படி என்றால், சுவிட்சர்லாந்தில் இருக்கும் பொழுது அவர் மாதாந்த ஓய்வூதியம் பெற தொடங்கி விட்டார் என்றால், அவர் நாட்டை விட்டு வெளியேறினார், அதாவது சுவிஸ் பிரஜை அல்லாதவர் நாட்டை விட்டு வெளியேறினார் என்றால் அவர்களுடைய நிறுத்தப்பட்டது. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். சுவிஸிலேயே மாதம் எடுக்கிறார். ஒரு வருஷம் எடுத்து போட்டு அவர் நினைக்கிறார் இலங்கைக்கு போய் வாழுவோம். அவர் நாட்டை விட்டு, சுவிஸ் நாட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறினார் என்றால் இந்த மாதாந்தம் கொடுக்கிற ஆகாஃபாவும் நிறுத்தப்படும், மீதி காசும் கொடுக்கப்பட மாட்டார். ஒன்று மொத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது சுவிஸில் இருந்து மாதாந்தம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது, நீங்கள் இந்த மனைவியோ அல்லது கணவனோ வாழ்க்கை துணை ஒருவரை இழக்கின்ற பொழுது இருவரும் ஆக குறைந்தது 5 வருடங்களாவது 5 வருடங்கள் குடும்ப வாழ்க்கை அல்லது பதிவு செய்யப்பட்ட திருமணத்து பந்தத்தில் இணைந்திருக்க வேண்டும். ஆக குறைந்தது 45 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு குழந்தை 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தை இருக்குமாக இருந்தால் இந்த கண்டிஷன்கள் எல்லாம் இல்லாமல் போய் அவர்களுக்கு உடனடியாகவே கிடைக்கும். சரி, இப்பொழுது எங்களுடைய தமிழர்கள் பலருக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். அதாவது இலங்கைக்கு சென்றால் மாத கொடுப்பனவை எடுக்க முடியாது என்ற தெளிவு வந்திருக்கும். இங்குள்ள பலர் இந்த ஆகாவா தொடர்பான புரிதல் இல்லாமலேயே பல தவறுகளை செய்திருப்பதை எனக்கு அண்மைய தொலைபேசிகள் உணர்த்தி இருக்கிறது. ஒரு சிலர் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லியிருந்தார்கள். அது தொடர்பான சில வினாக்களையும் உங்களிடம் தொடுக்கலாம் என்று இருக்கின்றேன். அதாவது சுவிட்சர்லாந்திலே 30 ஆண்டு காலமாக வேலை செய்த ஒருவர் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சில கசப்பான அனுபவங்களினால் மன உளைச்சலுக்கு ஆளாகி சொந்த நாட்டுக்கு செல்லுகிறார். அவர் தன்னுடைய பென்ஷன் பணத்தையும் எடுக்கவில்லை, ஆகாவ பணத்தையும் எடுக்கவில்லை, நாட்டிலே சென்றிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு தன்னுடைய அந்த ஆகாவ பணத்தையும் பென்ஷன் பணத்தையும் எடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை வந்திருக்கிறது. இது சாத்தியமா? ஏனென்றால் அவர் நாட்டிற்கு சென்றே 10 வருடங்கள் ஆகிறது என்று வைத்துக் கொள்வோம். 6 தொடக்கம் 10 வருடங்கள் ஆகிறது. இது ஏற்கனவே சொல்லி இருந்தீர்கள் 5 வருடத்துக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று. இது ஆகாவுக்கு பொருந்தும். ஆனால் பென்ஷன் பணம் பற்றி ஒரு தெளிவூட்டலை வழங்க முடியும். உங்க ஃப்ரெண்ட் அல்லது உறவினர் கார் லீசிங் எடுக்க போறாங்களா? அவங்கள ஸ்கை ஆட்டோ ஆகியவுக்கு கூட்டிட்டு வாங்க. 500 பிராங்க் வரைக்கும் பெறலாம். அதோட சுவிஸ் தமிழ் டிவின்னு சொல்ல மறக்காதீங்க. மேலதிக தகவல்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க. இந்த பேஃபௌகே என்றது பெருஃப்லிக ஃபார்ஸ்ஓகே என்று ஜெர்மன் மொழியில் சொல்வார்கள். இதை நீங்கள் 3 காரணங்களுக்காக வெளியிட எடுக்கலாம். 1, நாட்டை விட்டு வெளியேறுதல். 2, சுயமாக தொழில் தொடங்குதல். 3, ஒரு சொத்து வாங்குதல், வீடு வாங்குதல். இந்த 3 காரணங்களுக்காக வெளியிட எடுக்கலாம். இது ஒன்றையும் செய்யாமல் நாட்டை விட்டு வெளியேறி
வெளியேறிட்டார் என்றால் இங்கே அடுத்த ஒரு பிரச்சனை. அங்க இந்த 3 கண்டிஷன் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அப்மெல்டும் டெஸ்டேட், நாட்டை விட்டு வெளியே, சுவிஸ் நாட்டை விட்டு வெளியேறியதற்கான அத்தாட்சி கட்டாயம் தேவை. அது இல்லை என்றால் உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கும். அப்ப 10 வருடம் காத்திருக்க தேவையில்லை. இந்த பேஃபவுகையை வெளியே எடுப்பது, நாட்டை விட்டு வெளியேற போறோம் என்றாலே அதை உடனே எடுக்கலாம். சுவிஸ்ல இருந்தும் எடுத்துக்கொண்டு போகலாம். அல்லது சுவிட்சர்லாந்தில் வாழுகின்ற பொழுது 60 வயதுக்கு மேல வந்துட்டு என்றாலும் அதை எடுக்கலாம். அல்ல இந்த 3 கண்டிஷனை நிறைவேற்ற ஏதாவது ஒன்றை நிறைவேற்றினால் எடுக்கலாம். அவை நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது இந்த ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த நிரந்தரமாக இந்த நாட்டை விட்டு வெளியேறும் பொழுது அதுக்குரிய அத்தாட்சி பத்திரத்தை எடுத்துக்கொண்டு கையில் எடுத்துக்கொண்டு செல்வது மட்டுமல்ல, அதை பத்திரமாக வைத்திருக்கவும் பழகிக்கொள்ள. அதாவது ஆகாவ பணத்தை அவர் திரும்ப பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவருடைய பென்ஷன் பணத்தை எத்தனை ஆண்டு காலமானாலும் அவர் வெளியேறியமைக்கான தகுந்த ஆதாரத்தை வழங்கினால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் காலம் தாழ்த்துவது ஆலோசனைக்குரியதல்ல. நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக தீர்மானித்து விட்டால் சுவிஸ்ல இருந்து கொண்டே பென்ஷன் காசை எடுத்துக்கொள்ள, பேஃபவுகே கேபிட்டல் எடுக்கலாம். பிறகு நாட்டுக்கு போய் அங்க இருந்து அப்ளை பண்ண அது அங்க வேற டாக்குமெண்ட் எல்லாம் சமர்ப்பிக்க வேணும். அங்க வாழிட அத்தாட்சி, வங்கி கணக்கு அத்தாட்சி எல்லாமே ஆகாஃபவுக்கு உள்ளது போலயே பேஃபவுகேக்கும் செய்யவும். ஆகவே அது அப்படி விட்டுட்டு போறது ஆலோசனைக்குரியதல்ல, காலம் தாழ்த்துவதும் ஆலோசனைக்குரியது. சரி, இந்த ஆகாபா தொடர்பில் எல்லோருமே இலகுவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டுமாயின் சுவிட்சர்லாந்தில் அது தொடர்பான இணையதளங்கள் இருக்கிறதா, தகவல்களை அறியக்கூடியவாறு? இங்கே நான் இதை சொல்லணும். இப்ப நீங்கள் என்ன இந்த கேள்விகளை கேட்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த விடயங்கள் எதுவும் எனக்கு மட்டும் காட்டப்படுற விடயம் அல்ல. இணையதளத்தில் தாராளமாக இருக்கின்றது, கொட்டி கிடக்குது. ஆனால் எல்லாத்தையும் போய் பார்க்க முடியாதவர்கள், நீங்க சாதாரண ஆகாஃபவை பற்றி அறிய வேண்டுமாக இருந்தால் ஆகாஃபவ் மெர்க்பிளாட்டர் என்று கூகுள்ல அடித்தால் அதுல வரும். கிட்டத்தட்ட 11 பகுதிகள் இருக்கு. 11 இடையில சிலது இல்லாம இருக்கு. ஒவ்வொன்றுக்குள்ளுக்கும் நிறைய உபபிரிவுகள் இருக்கு. எல்லோருக்குமே, சுவிட்சர்லாந்தில் வேலை செய்கிற எல்லோருக்கும் இந்த ஆகாவா பற்றிய அடிப்படை விடயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் பென்ஷன் பற்றியும் தெரிந்திருக்கும். ஆனால் இது தொடர்பான புதிய அப்டேட்டுகள் வரும்போது சிலர் அது தொடர்பான போதிய அறிவின்மையால் சில தவறுகள் விடுகிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த ஆகாபா தொடர்பில் என்ன முன்னாயத்தங்கள் எடுக்க வேண்டும் என்பது தெரியாமலேயே சில தவறுகளை விட்டுவிட்டு பின்னர் என்பவர்களில் பலர் வருந்துகிறார்கள். அதுக்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டேன். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது என்னவென்றால், சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியை இலங்கை கடவுச்சீட்டு உள்ள ஒருவர் திருமணம் முடிக்கிறார். பின்னாளிலே அவர் சுவிட்சர்லாந்து கடவுச்சீட்டையும் பெற்றுக் கொள்ளுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவர் தன்னுடைய ஓய்வூதியத்துக்கு பின்னர் இலங்கையில் போய் நிரந்தரமாக குடியேறி விட வேண்டும் என்கின்ற ஆசையோடு இருப்பவர். அப்படி அவர் அங்கே சென்றால் இவருக்கு மாதம் இந்த ஆகாபா பணம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? சுவிஸ் பிரஜா உரிமை பெற்றுவிட்டால் உலகில் எந்த நாட்டில போயிருந்தும் மாதம் பணத்தை பெறலாம், ஆகாஃபா ரெண்டை பெறலாம். ஆனால் அதிலையும் உதாரணத்துக்கு 1500 ரூபாய் மாதாந்த ரெண்டு ஆகாஃபா ரெண்டு வருவதென்றால் நீங்கள் இலங்கையில இருந்தோன்னு அந்த காசு எடுப்பதற்குரிய சேவை கட்டணம் கழிக்கப்படும். இலங்கைக்கு அனுப்புவதற்கான சேவை கட்டணம் கழிக்கப்படும். அதுகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். மற்றும்படி சுவிஸ் பிரஜை ஆன அதுக்காகத்தான் அவர்கள் அந்த 5 வருடம் குடும்ப வாழ்க்கை இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை வைத்திருக்கிறார்கள். அது குடும்பத்துக்கு. ஆனால் பிரஜா உரிமை பெற்றுவிட்டால் அவர் அடுத்த நாளே அதுக்கு உரிமை உடையவராகிறார்.
சரி, இந்த ஆகாபா விடயம் தொடர்பாக மக்களுக்கு இருந்த பல்வேறு சந்தேகங்களை கேள்வியாக கொடுத்திருந்தேன். அதற்கு சரியான முறையில் சிறப்பான விதத்திலே உங்கள் பதில்களை வழங்கியிருந்தீர்கள். இன்னுமொரு தகவலை இங்கே நான் குறிப்பிட வேண்டும். 1948 ஆகாபா சிஸ்டம் உருவாக்கப்பட்ட பொழுது மொத்த சம்பளத்தின் 40% ரெண்டாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று அப்படி அல்ல. மேலும் இன்னொரு மேலதிக தகவல், இந்த 3 நிரல் கோட்பாடு கடைபிடிக்கிறார்கள். முதலாவது தூண் ஆகாபோ, இரண்டாவது தூண் பேபோகே, மூன்றாவது தூண் திரிட்ட சொயிலே ஆ. இந்த 3ல் இருந்தும் கிடைக்கக்கூடிய ரெண்டு அவர் மாதாந்தம் பெற்ற சம்பளத்தை விட அதிகரிக்காமல் அரசாங்கம் பார்த்துக் கொள்கிறது. அதுக்காக சில டெக்னிக்குகளை கையாளுது. அது வேற சோயில், அதாவது பேஃபோக்கே திரை ஆவோட சேர்த்து தான் அவற்றை விளங்க முடியும். இதுதான் மேலதிகமாக சொல்லக்கூடிய தகவல். மகனுக்கு திருமணம், மகளுக்கு சாமர்த்திய வீடு. உங்க கனவுகள் பெரியதா இருக்கலாம். அதற்காக திடீர்னு கிரெடிட் தேவைப்படலாம். ஆனா குறைந்த வட்டியில் எங்க கிடைக்கும் கன்ஃபியூஷனா? கவலைக்கு விடுங்க. கிரெடிட் பார்ட்னரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஏற்ற ஃபைனான்சிங் ஆப்ஷனை தேட உதவுவோம். சரி, இதுவரையில் ஆகாபா தொடர்பான பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள். எம்மவருக்கு அது தொடர்பில் சரியான ஒரு புரிதல் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை தாண்டி ஆகாபா தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுடைய தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. அதே போன்று மின்னஞ்சல் முகவரி இருக்கிறது. அதனூடாக நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு எழுதி அனுப்பினால் அது அந்தந்த துறைகளில் பாண்டித்தியம் பெற்றவர்களுடைய சிறப்பான ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு வலைப்பேச்சு நிகழ்ச்சி தயாராக இருக்கிறது. எனவே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வலைப்பேச்சு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவான பதிலை வழங்கிய செல்லையா மூர்த்தி அவர்களுக்கு வலைப்பேச்சு நிகழ்ச்சி சார்பிலும் சுவிஸ் தமிழ் டிவி சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்ன இந்த நிகழ்வுக்கு அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டது எனக்கு என் அறிவு கட்டிய வரையில் அல்லது நான் கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் என்னால் இயன்ற சரியான பதில்களை நான் தந்திருக்கின்றேன். இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் சுட்டி காட்டுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அதே நேரத்தில் நான் இந்த துறையில் நிறைய அனுபவங்கள் பெற்றிருந்தாலும் நான் ஒரு இந்த துறை வல்லுனர் அல்ல என்பதையும் தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வலைத்தமிழ் பேச்சு நிகழ்வில் என்னை அழைத்ததற்கு நன்றி, வணக்கம். நன்றி திரு செல்லையா மூர்த்தி அவர்களே. உறவுகள், இதுவரை வலைப்பேச்சு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். வலைப்பேச்சு நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியினூடாக சுவிட்சர்லாந்து தொடர்பான எந்த விடயத்தை நீங்கள் பேச ஆசைப்படுகிறீர்கள் என்பதையும் எங்களுடைய மின்னஞ்சல் முகவரியினூடாக அறிய தந்தால் அது சார்ந்த வல்லுநர்களோடு நாங்கள் நேரடியான தொடர்பினை ஏற்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களுக்கு சரியான விளக்கத்தை பெற்றுத் தருவதற்கு காத்திருக்கின்றோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு நல்லதொரு தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தேவா மதன்.